சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பெருமாள் சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில்தான் அதிகமாக வெயில் அடிக்குது. வட இந்தியாவில் வார்தா வெயில் தான் ரொம்ப பிரசித்தம். மகாராஷ்டிராவில் நாக்பூருக்கு பக்கத்தில் தான் வார்தா பகுதி இருக்குது. இந்த வெயில் காலத்தில் நிறைய கதர் துணிகள் விற்பனையாகுமா. கதர் பயன்பாட்டின் மூலமாக வார்தா வெயிலை சமாளிக்க தயாராகி வருது. மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இந்தியாவில் வார்தாவில் தான் கதர் விற்பனை அதிகமாக. தென்னிந்தியாவில் ஆந்திராவின் ராமகுண்டத்தில் தான் வெயில் அதிகம். வேலை செய்யும் நேரத்தை மாற்றுவதன் மூலம் வட இந்தியா வெயிலை சமாளிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன வெயில் எப்படி அடித்தாலும் சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, சமாளிச்சிடுறோம். ஆனால் கொஞ்சம் மழை பெய்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியல. என்ன இந்த மழை இப்படி பெய்யுது, வெளியே போக முடியல, வர முடியல, என்னத்த போ அப்படின்னு சலிச்சுக்கிறோம். பெருமாள் சாமி ஐயா சரிதானா? கோடை காலத்தில் தாகத்தை சமாளிக்கும் ஆற்றல் தண்ணீருக்கு தான் உண்டு. தண்ணீருக்கு மட்டுமே உண்டு. எந்த ஒரு உணவுப் பொருளும் உடலுக்குள்ளே போனால் உடலின் வெப்பநிலையை அடையணும். குளிர்ந்த மென்பானத்தை குடித்தா அது உடலின் வெப்பநிலையை அடைய சக்தி கலோரிகளை நம்ம உடம்புல இருந்து தான் எடுக்குது. மென்பானங்களில் பழத்தின் சுவை, மனம், நிறம் இருக்கும். ஆனால் பழத்தின் சத்துக்கள் எதுவும் இருக்காது. எல்லாம் செயற்கை தான். செயற்கை சுவை, செயற்கை நிறம், செயற்கை மனம், அப்புறம் ஜீனி, தண்ணி, புளிப்பு எல்லாத்தையும் கலந்து தான் தயாரிக்கிறாங்க. இதில் உண்மையானது, இயற்கையானது தண்ணி தான். அப்போது தண்ணியை மட்டும் குடிக்கலாமே, எதுக்கு செயற்கை சமாச்சாரங்கள்லாம் நாமளாக காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். கோடை காலத்தில் குழந்தைகள் வெயிலில் விளையாடும் போது அவர்களின் உடம்பில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும். இதை ஈடு செய்ய உடம்புக்கு தாது உப்புக்கள் மட்டுமே தேவை. அவை எந்த குளிர்பானத்திலும் இருக்காது. அதனால் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். சின்ன குழந்தைங்க மட்டுமில்லை, வயசில் பெரியவங்களும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் தண்ணியை எடுத்து குடிப்பாங்க ஜில்லுன்னு. இப்படி சட்டென குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடும்போது நம்ம உடம்புல குளிர்ச்சி ஏற்படாது, மாறாக உடலில் வெப்பநிலை உயரும். இயற்கையில் கிடைக்கும் இளநீர் குடிக்கலாம். குளிர் அறை, ஏசி அறையில் தொடர்ச்சியாக இருப்பவர்கள் அதிகமாக இளநீரை குடிக்கக்கூடாது. 1 லிட்டர் தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி அதோட ஒரு கைப்பிடி புதினாவை சேர்த்து கொஞ்ச நேரம் வச்சிருந்து அப்புறம் குடிக்கலாம். அருமையான ஊட்டச்சத்து மிக்க பானம். குளிர்சாதன அறை, ஏசி அறையில் இருக்கும்போது நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுறது நமக்கு தெரியாது. அதனால் போதிய அளவு தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிக்கணும். பெருமாள் சாமி ஐயா, நன்னாரி வேற பழச்சாறு தண்ணியில் ஊற வச்சு குடிக்கலாம். இதனால் உடல் இயற்கையாக குளிர்ச்சி பெறும். இயற்கையாக உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய காய்கறிகள், பழங்களை சாப்பிட்றது நல்லது. இதற்கு மாறுபட்டு செயற்கையாக குளிரூட்டப்பட்ட உணவுகளை உட்கொள்வது நல்லதல்ல. தயிர், எலுமிச்சம்பழச்சாறு, தேன், பாசிப்பருப்பு மாவு இதெல்லாத்தையும் கலந்து உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுனால சூரிய ஒளியால் ஏற்படும் சரும பாதிப்புகளை தடுக்கலாம். காலை மாலைன்னு இருவேளையும் குளிக்கும் பழக்கத்தை கையாளணும். இதன் மூலம் உடல் சூட்டை தணித்து கொள்ளலாம். காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வெயிலில் விளையாடுறது, நடைபயணம் போகிறதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை. காலை நேர, மாலை நேர சூரிய ஒளி நம் உடலுக்கு நல்லது. பார்த்து பக்குவமாக நடக்கணும் பருவ காலங்களில். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.